ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஓல்டு மாடல் டேபிள் ஃபேனுக்கு புஷ் ஈஸியாக எப்படி கலத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கவர் இது கிராம்ப்டன் டேபிள் ஃபேனுடைய ஓல்டு மாடல் டேபிள் பேக் சைடு கவரு. இதில் ஏற்கனவே ஒரு புஷ்ஷு நான் ஏற்கனவே ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்ட வச்சு தட்டி நார்மலாக தட்டுற மாதிரி தட்டியை ஃபிட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நான் தட்டி ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாப்பிட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இவ்வளோ டைட்டாக இருந்து இது நான் மாட்டின புது புஷ்ஷுங்க. நம்ம நார்மலாக தட்டி எடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ இதை நம்ம ஈஸியாக சுழிவாக டேமேஜ் இல்லாமல் மாற்றுறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல புஷ்ஷை தட்டி எடுத்துக்கலாம், நார்மலாக தட்டி எடுக்கிற மாதிரியே. இப்போ நார்மலாக அந்த புஷ்ஷை உள்ளே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டூவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி அதுக்கு மேலே அந்த மெட்டல் புஷ்ஷை மேலே வச்சு அதுக்கு மேலே வாசரை வச்சு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணது ஸ்பேர் வச்சு டைட் பண்ணாதீங்க, ரிங்ஸை போட்டு டைட் பண்ணுங்கள். வாங்க, ரிங்ஸை போட்டு எவ்வளோ அழகாக டைட் ஆகுது பார்த்துக்கோங்க. நீங்கள் டைட் பண்ண அப்படி பூவாட்டம் அந்த புஷ்ஷானது அழகாக உள்ளே வந்துடும். எந்த வித சேதம் இல்லாமல் ஹைட்ராலிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் என்ன வேலை செய்யுமோ அதையே தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஆனால் சில புஷ் உங்களுக்கு டைட்டாக இருக்குது வச்சுருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வயசில் வச்சு பிடிச்சிக்கோங்க, அது உங்களுக்கு கையிலேருந்து நழுவாது. நார்மலாகவே வயசு வைக்க தேவையே இல்லை, கையால் பிடிச்சாலே போதும். இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாட்டியாச்சு. முதல் டைட்டாக இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு வேலை மிச்சம். இல்லை டைட்டாக இருக்குன்னா போட்டு தேய்ப்பீங்க என் மாதிரி வச்சு. இது அந்த வேலை இருக்காது. இது எப்படி செஞ்சுருக்குன்னு பாருங்கள். ஒரு டீ மாதிரி ஒரு பட்டையை காலஞ்சி பட்டையை டீ மாதிரி செட் பண்ணி அதுக்கு கீழே ஒரு போல்டு வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த போல்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு போல்டு. மற்றபடி இதனுடைய ஃபுல் லென்த்து எல்லாமே நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வேலைக்கு ரொம்ப தோதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த நிறைய வீடியோ உங்களுக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புஷ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு கவரு. ஃப்ரண்ட் சைடு கவருக்கு நம்ம உள் பக்கமாக வச்சு டைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த புஷ்ஷை முன்னாலேயும் பின்னாலேயும் வச்சு எந்த பகுதியில் வச்சு கூட நம்ம டைட் பண்ணிக்கிற முடியும். ஸ்க்ரூ போட்டு போல்ட்டை போட்டு இந்த மாதிரி நட்டச்சு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், சரி நம்ம போல்ட் வச்சு டைட் பண்ணுறோமே, அப்போ புஷ் மேலே ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு கேட்பீங்க. கண்டிப்பாகும். ஆனால் இது ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக டேபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைபர் வாசரை ஒரு 2 வாசரை உள்ளே போட்டு அதுக்கு மேலே புஷ்ஷை வச்சு இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பிட்டு கூட ஸ்க்ராட்ச் ஆகாது. அழகாக உங்களுக்கு ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையில் ரொம்ப ஈஸியாக புஷ்ஷை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவரை என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.